ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஜெயக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு டீமையும் காட்டுறாங்க. அதாவது ஆல்பான்னு ஒரு டீமையும் ப்ளூ ஸ்டார்னு ஒரு டீமையும் காட்டுறாங்க. இந்த ரெண்டு டீமுக்கு இருக்க வேற்றுமையும் அந்த டீம் எதனால பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் போர்ஷனையும் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டு இந்த படத்தோட உள்ள போறாங்க. இந்த படத்துல ஆல்பா டீம் ஒரு கிராமத்து சப்போர்ட்டோட அந்த டீம் இருக்கு. ப்ளூ ஸ்டார் டீம் ஒரு ஒரு காலனி டீம், ஒரு காலனி மக்கள் இருக்கிற ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு டீமுக்கு இருக்கிற ஒரு வேற்றுமையை நல்லா ஒரு ஒரு கோரஸா காமிச்சிட்டு இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில எப்போ போட்டி வரும், எப்படி போட்டி வரும் அப்படின்னு அசோக் செல்வன் காத்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டீமும் ஒரு கட்டத்தில் போட்டி போடுறாங்க. ஆல்பா டீம்ல அவ்வளோ அவ்வளோ குட் பிளேயர் எதுவும் இல்லை, ஓரளவு சும்மா விளாடுற மாதிரி இருக்காங்க. அதுக்காக என்ன பண்றேன்னா, அந்த ஆல்பா டீமோட கேப்டன் ஸ்டேட் பிளேயர் உள்ள இறக்குறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ளூ ஸ்டார் டீமும் ஆல்பா டீமும் ரெண்டும் சண்டை போடுறாங்க. ஸ்டேட் பிளேயர் ஆல்பா டீமும் சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. அவங்க வாட்டுக்கு வராங்க, அவங்க வாட்டு விளாடுறாங்க, ஆனால் ஜெயிச்சிடுறாங்க. ஆல்பா டீம் ஜெயிச்சிருது. ஸோ இதுல கடுப்பாயி வெறுப்பாயி இருந்திருக்காரு. ஸோ மீதி இது பண்ணணும், அதாவது பணம் கொடுத்து தான் கூட்டு இருந்திருப்பாரு அந்த ஆல்பா டீமோட கேப்டன். ஸோ திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த ஸ்டேட் பிளேயர் போகும்போது அவங்க அவமானப்படுத்திடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துல எப்படி மேல இருக்கவன் கீழே வரான், கீழே இருக்கவன் மேல வரான். ஸோ இவங்க மேல இருக்கான்னு நினைச்சிட்டு ஆல்பா டீம் மேல இருக்காதான் நினைச்சிட்டு அந்த ஸ்டேட் பிளேயரை பார்க்கும்போது அந்த ஸ்டேட் பிளேயர் உங்களுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த படத்தோட கதை ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஓவரால் இந்த படம் அந்த ரெண்டு டீமும் ஒன்னா சேர்ந்து அந்த டீம் ஜெயிக்கிறாங்களா, அந்த ஸ்டேட் பிளேயர் டீம் இந்த படத்தோட பெரிய கதையா இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதையை தாண்டி இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ரொமான்சிங் இருக்கு, காமெடி இருக்கு. அப்புறம் ஊடால இந்த அசோக் செல்வனோட அம்மா அவனும் அந்த கர்த்தரை பத்தி டைலாக் விடுறதும், அந்த ஏசப்பா அதை சொல்லியிருக்காரு இதை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பைபிள் பத்தி ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அங்கங்க சும்மா சிரிப்பு பறக்குது. ஸோ இது உங்க குடும்பத்துல யாராவது உங்க தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி கர்த்தருக்குன்னு அடிக்டா இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசும்போதும் இந்த படத்துல நீங்க அதை பார்க்கும்போதும் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரிப்பா இருக்கும். ஏன்னா அந்த காமெடி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல சத்தப்பன். 1 2 3 4 மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஹீரோவும் ரொம்ப ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு ரொம்ப இயல்பாவும் ரொம்ப அழகா வந்துச்சு. அந்த 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 நகரப்புறத்துல எப்படி இருப்பாங்க, அந்த மக்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்கிறத ரொம்ப அழகா யுனிக்கா காமிச்சிருக்காங்க இந்த டேரக்டர். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அந்த அளவு ஒர்த்து தான். காமெடி இருக்கு, என்டர்டைன்மெண்ட். ஸோ மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா போய் வீட்டுல இருக்கல தனியா போயிடாங்க, முக்கியமா லவர்ஸோட போய் கூட பாருங்க, அதெல்லாம் அவ்வளவு தூரம் ஒர்த்தா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி லைக் பண்ண பண்ணீங்க தெரியும், கமெண்ட் பண்ணீங்க தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உலகிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டு யாரும் ஸோ